Hi friends, இன்னைக்கு நம்ம நாசி கோரிங் பத்தாயா தாய்லாண்ட் ஃபுட் வித் சம்பால் தாய் சம்பால் எப்படி செய்யுதுன்னு கற்றுக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3 முட்டை எடுத்துக்கோங்க, பைத்தங்காய், கோழி இறைச்சி, கேரட், சில்லி பாடி. உரப்பு வந்து உங்கள் தேவையான அளவு வச்சுக்கோங்க. நம்ம 3 முட்டை எடுத்தால அதில் 2 முட்டை வந்து நம்ம இப்போ ஆம்லெட் பண்ண போகிறோம். லேசாக உப்பு கொட்டிக்கங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆம்லெட்டு பொரிக்க போகிறோம். அந்த ரைஸ் இருக்குல்ல, சோறு பெரட்டின சோறு வந்து புங்கோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சட்டி சூடாகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வைங்க, பூசி விட்டுட்டு இப்போ நம்ம ஆம்லெட் பொரிக்கலாம். முட்டை பொரித்து வட்டமாக பொரித்து எடுத்து ஒரு பவுலில் வச்சுருவோம். முட்டையை வந்து அகலமாக பொரித்து எடுத்துப்போம். அப்போ தான் நம்ம புங்கோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு சைட்டு பொரிச்சிட்டு அப்புறம் திருப்பி போட்டுருங்க. சட்டியில் நீங்கள் திருப்பி போட்டிங்கனாக்கா 2 சைட்டும் நல்லா வந்துடும். இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுல் எடுத்துப்போம். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு முட்டை இருக்குல்ல, முதல்ல நம்ம 2 முட்டை பொரிச்சினோம். இப்போ ஒரு முட்டையை போட்டு இந்த மாதிரி பொரித்து சின்சாம் பண்ணி எடுத்து இன்னொரு பவுலில் தனியாக வச்சிடலாம். இந்த ஒரு முட்டை வந்து சோத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம் சோறு பெரட்டுறதுக்கு. சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ என்ன செய்வோம், நம்ம நல்லா கொந்தி வச்சுருந்த பூண்டு 4 பல்லு பூண்டு நல்லா கொந்தி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு எண்ணெயில் வறுப்போம். இந்த பூண்டு வந்து நிறம் மாறணும். நிறம் மாறி கொஞ்சம் ப்ரௌனாக வரும். ப்ரௌனாக வந்த பிற்பாடு தான் நம்ம அடுத்த ஐட்டம் நம்ம உள்ளுக்கு மசாலா பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம கோழி இறைச்சி வந்து உள்ளுக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ கோழி இறைச்சி வேணுமோ சோறுக்கு தகுந்த பரட்டுறதுக்கு ஸோ நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ஊடாம் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் கோழி இறைச்சி மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா கோழி இறைச்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த சில்லி பாடி, கேரட், லாங் பீன்ஸ்னால் பைத்தங்காய் சொக்கெல்லாம் கட்டமாக வெட்டிங்க. சைனீஸ் ஃப்ரைஸ் வாங்குறப்ப நம்ம பார்ப்போம்லாம், அவங்க கட்டமாக வெட்டியிருப்பாங்க. பாக்ஸாக ஸ்மால் பீஸ் அந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கையும் பைத்தங்காயும். சரிங்களா? இப்போ ஓரளவு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒயிட் பேப்பர் போட்டு சால்ட்டு போடுறோம். உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ப்ராசா போட்டுங்க 1 டீஸ்பூன். அப்படி உங்களுக்கு ப்ராசா போடுறது ஐடியா இல்லைன்னா பரவாயில்ல, போட வேணாம், அவாய்ட் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் சுகர் போட்டுங்க. ஏன்னா தாய் ஃபுட்டில் ரொம்ப சுகர் யூஸ் பண்ணுவாங்க. ஒய்ஸ்டர் சாஸ் 1 டீஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ லைட் சோயா சாஸ் தண்ணி கிச்சா ஊற்றிங்க 1 டீஸ்பூன். அப்புறம் சீசமே ஆயில், அதாவது சீசமே சீட் ஆயில் இருக்குல்ல, அந்த வாசனை எண்ணெய், அதை ஊற்றுங்க. இப்போ நம்ம சோறு போடுறோம். சோறு வேக வச்சு வச்சுருந்தால அது போட்டுட்டு பொரிச்ச முட்டை தனியாக வச்சுருந்தால அதையும் உள்ளுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடும். அந்த கரண்டிலே நீங்கள் சோறை வந்து அமுத்தி விடுங்க, பிரேக் பண்ணி விடுங்க. ஸோ அது நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கலரணும். ஸோ நல்லா ஈவனாக வந்து பிரட்டி எடுங்க சோறை. கிண்டிகிட்டே இருக்கணும், கீழே அடி பிடிக்காத அளவுக்கு. ஓகே, சோறு ஒரு மாதிரி நம்ம பரட்டிட்டோம். இப்போ இவ்வளோதான் இதோட ரெசிபி. சோறு பரட்டுறது நம்மளுக்கு சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்வோம், நம்ம அகலமாக அந்த 2 முட்டை போட்டு பொரிச்சு வச்சதுனால அகலமாக தோசை மாதிரி. ஸோ அந்த முட்டை எடுத்து ஒரு பவுலில் போட்டுங்க. அந்த பவுலில் போட்டு இந்த பவுல் உள்ள வந்து நீங்கள் சோறு போட்டுங்க. ஏன்னா முட்டை கீழே வந்து ஒரு பவுல் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டு சோறு போட்டுக்கங்க. சோறு போட்டு கொஞ்சம் அமுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த பவுலோட பவுலில் நல்லா இருக்கும் சோறு. ஒன்றுனே அந்த வட்டமாக சோறு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வந்து சோறு போட்டு பவுல் நிறையா நல்லா அமுத்தி விட்டுட்டு அந்த முட்டையை வந்து மடித்து விடுங்க. ஒரு முட்டைலாம் நீங்கள் பாய்க்க முடியாது. இந்த மாதிரி புங்கோஸ் பண்ணுறதுக்கு 2 முட்டை பாய்ச்சா தான் வந்து முட்டை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், முட்டை கிளியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டிங்களே, இப்போ வந்து நம்ம புங்கோஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் 4 சைட்டும் மடித்து விட்டுருங்க. ஓகே, மடிச்சிட்டு ஒரு எம்டி பவுல், எந்த பவுல் வந்து இந்த மாதிரி இந்த எம்டி பிளேட் இருக்குல்ல, இது நீங்கள் இதில் வச்சு அழகுபடுத்துறதுனாக்கா இதில் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க.
அந்த மாதிரி கவுத்து போட்டுருங்க. கவுத்து போட்டு நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு சோறு வந்து அந்த புங்கோஸோட அழகாக வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து டெக்கரேஷனுக்குன்னே உங்களுக்கு சில்லி சாஸ் வேணால் நீங்கள் ஊற்றி விட்டுடலாம். ஒருத்தில் சேலட், தக்காளி பழம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அழகப்படுத்தலாம். சரிங்களா? இப்போ நம்ம சாதம் ரெடி ஆயிடுச்சு. நாசி கோரிங் பத்தாயா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாம்பார் ரொம்ப ஈஸி தான். தாய் ஃபுட் வந்து பலாச்சான் சாம்பார் ரொம்ப ஈஸி தான். சரி வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து நம்ம சமைக்க வேண்டியதில்லை, அதாவது நம்ம குக் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது தான் தாய் ஸ்டைல் பலாச்சான் வந்து. ஓகே, நான் ஒரு 10 மிளகா ஊசி மிளகா எடுத்துக்கிட்டேன். பலாச்சான், லீமா, பூண்டு எடுத்துருக்கேன். 4 பூண்டு, 10 ஊசி மிளகா, அப்புறம் பலாச்சான், இது 3யும் போட்டு நீங்கள் ஒரு ட்ரை பிளெண்டில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் வரும். அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகா சாந்தில் வந்து நீங்கள் 2 டீஸ்பூன் சுகர், 2 கரண்டி, ஓகே 2 டீஸ்பூன் சுகர் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு அந்த மிளகா சாந்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு லேசாக ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி வந்து சுடு தண்ணி ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா சுட கொதிச்ச தண்ணி வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு லீமா நீங்கள் வெட்டி வச்சுருந்தீங்களா அந்த லீமா வந்து அந்த ஜூஸை பிழிஞ்சு எல்லாத்தையும் அதில் ஊற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு லீமா வந்து நீங்கள் வெட்டி வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் பிழிஞ்சு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு விட்டீங்க, கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து ஃபிஷ் சாஸ், ஸோ அது ஒரு கரண்டி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தாய் சம்பால் பலாச்சான் இஸ் ரெடி. சரிங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்ட்டு. ஓகே, இதை வந்து நீங்கள் ஐஸ் பைடில் ஒரு 4 to 6 வீக் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. சரிங்களா? நம்ம வந்து சுடு தண்ணி பாய்ச்சோம், ஃபிஷ் சாஸும் பாய்ச்சோம், ஸோ அதனால் கெட்டு போகாது. நீங்கள் எதனா வீட்டில் நாசி கோரிங் பத்தாயா, நாசி கோரிங் கம்பங் பட்டினா கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உரப்பு அவ்வளோ இருக்காது. நான் 10 ஊசி மிளகா போட்டேன், இருந்தாலும் உரப்பு அவ்வளோ இல்லை. அதில் சொல்கிறானா தான் இருந்துச்சு, பிள்ளைங்க கூட சாப்பிட்ணும் வீட்டில். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட புது வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து ஓகே, பாய்.